வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் சத்தியவரதீஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க அந்த வரலாறு என்னன்றது அங்க போய் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நிறைய தடைகள், நிறைய சோதனைகள்லாம் வந்துட்டு இருந்ததுனால நம்மளால சரியா வீடியோ போட முடியல. இப்போ நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கு நாம பாக்குறோம். எல்லாரும் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அங்க போய் நம்ம சத்தியவரதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் அந்த கோவிலோடைய வரலாறு என்ன, எதனால அந்த கோயில் ஃபேமஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா திருக்காளிமேடு சத்தியவரதீஸ்வரர் கோவில்ல இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில் 5ஆம் தலைமுறையில உருவாக்குனது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலுக்கு முதல் திருவாரையம் பாடிய பாடகர் இங்க பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இங்கதான் இந்த பாடல் பாடப்பட்டதுன்னு கூட சொல்றாங்க. திருவாரையம் இந்த முதல் பாடல் இங்கதான் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா திருக்காளிமேடு சத்தியவரதீஸ்வரர் கோவில். இங்க இருக்க கட்டிடக்கலையும் இங்க இருக்க சிற்பக்கலையும் நம்மள அவ்வளவு வியர்க்க வைக்குது. சத்தியநாதீஸ்வரர் டெம்பிள் இது பாத்தீங்கன்னா திருக்காளிமேடு. இந்த சத்தியநாதீஸ்வரர் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா என்ன அப்படி அவ்வளவு ஃபேமஸான ஒரு இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க லிங்கம் சுயம்புவாவே வளர்ந்துருக்கு, சுயம்புவாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 5ஆம் தலைமுறையில இந்த கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 275 தேவாலயம் பாடிய பாடல் எல்லாத்தையுமே இங்க இருந்துதான் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதல் தேவாரம் இங்கதான் பாடப்பட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க. மொத்தமா 275 தேவாரங்கள் இங்க இந்த கோவில்ல பாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கூட பழங்காலத்து கோவில் முறைகளில் இதுவும் ஒரு கவர்மெண்டால பராமரிக்க வேண்டிய ஒரு கோவில். இந்த சிற்பத்தை பாருங்க. இந்த சிற்பத்தை செதுக்கிய சிற்பி ரொம்பவே பாத்தீங்கன்னா மிக பெரிய கற்பனை வளம் உடைய ஒரு சிற்பியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு கச்சிதமா நேர்த்தியா இந்த சிற்பத்தை செதுக்கி இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் திருவாசகம் இந்த கோவில்ல பதியப்பட்டிருக்கு.
இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க லிங்கம் சுயம்புவாவே எழுந்திருக்கு. எங்க எழுந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்திரா தீர்த்தம் அப்படின்ற ஒரு குளத்து பக்கத்திலேயே. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இருந்து தான் வந்துட்டு அந்த காலகட்டத்துல கோவிலுக்கு உண்டான தண்ணி வசதிகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த குளத்துல இருந்து கோவிலுக்குள்ள ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கிணறு மாதிரி வெட்டி இந்த கிணத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வராங்க. நம்ம சத்தியநாதீஸ்வரர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டுல தமிழ் செயின்ட் பொயட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இந்த சத்தியநாதீஸ்வரர் போயம்ஸ் பொயட்ரி எல்லாமே வந்திருக்கு. அது யாரு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணஸ். ஸோ அதை வந்துட்டு தமிழ் செயின்ட் பொயட்ஸ்ன்னு சொல்றதை விட நாராயணர்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 நுழைவாயில் இருக்குங்க. முதல் 2மே வந்துட்டு கோவிலுக்கு வெளியே, உள்புறம் வந்த பின்னாடி இன்னொரு நுழைவாயில் பகவான் சிவபெருமானை தரிசனம் செய்ய. ஸோ அந்த நுழைவாயிலையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு தூண்கள் இரு பக்கமும் வந்துட்டு தாங்கி நிற்கும். இந்த தாங்கி நிற்கிற தூண்கள்ல அவ்வளவு நேர்த்தியான சிற்பங்களை வடிவமாக வரைந்திருக்கிறார்கள். ஸோ அந்த சிற்பங்களும் கூட வந்துட்டு என்னை மெய் சிலுக்க வைத்தது. மட்டும் இல்லைங்க, இங்க வந்துட்டு நாயன்மார் அவர்களுடைய சிலைகளும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் அவர்களுடைய சிலைகளும் இங்க பிரதிஷ்டைப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இங்க நடராஜர் சிலையும் பெருமாள் சந்நிதியும் இந்த கோவில்ல இருக்குங்க. ஆமாங்க, அனைத்து பகவானுக்கும் ஒரே இடத்தில் பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அனைத்து பகவானையும் பார்க்கலாம். பெருமாளை பார்க்கலாம், நவகிரகங்களை பார்க்கலாம். நவகிரகங்களுக்கும் தனியாக சந்நிதிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நடராஜரையும் பார்க்கலாம். உங்களுக்கு பகவான் பெருமாளையும் சிவனையும் ஒரே இடத்தில் பார்க்க வேண்டும்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாங்க. இவ்வளவு நேர்த்தியான சிற்பக்கலைகளை கொண்ட இந்த தூண்கள் தாங்கும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 2000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் ஆளும் தேவர்களை ஒன்றடக்கிய ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்றாங்க. அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனி சிவன் லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து லிங்கங்களும் அனைத்து பஞ்சபூதங்களையும் ஒன்றடக்கி தனித்தனியா வந்து செயல்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இவ்வளவு பெருமையையும் இவ்வளவு வரலாற்றையும்
தாங்கி நிற்கும் இந்த கோவில். கவர்மெண்ட் கொஞ்சம் கேர் பண்ணி கேர்ஃபுல்லா நிர்வகிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இந்த கோவிலுக்குள்ள லிங்கம் இருக்கக்கூடிய கருவறையை சுற்றி இந்த கோவிலுடைய வரலாறு செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் தேடி வந்த விஷயமும் கிடைச்சிருச்சுங்க. ஆமாங்க, இந்த கோவில் கருவறை லிங்கம் இருக்கும் கருவறையை சுற்றி இருக்கும் கோபுரத்தில் தான் இந்த கோவிலுடைய வரலாறு செதுக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலை உருவாக்குனது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். நமக்கு அந்த ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா பாதி எழுத்துக்கள் மறையப்பட்டிருக்கு, முக்கியமா அழியப்பட்டிருக்கு. ஏன்னா பழங்காலத்து கோவில் இல்லையா, அழிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்.